வேல்டெக் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டையிலிருந்து புகழ்வேந்தன். நாம இன்னைக்கு பார்க்க போற டியூட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 பயன்படுத்தும் நண்பர்களுக்கான சின்ன டிப்ஸ். நம்முடைய கணினியில நிறைய ஆப்ஸ் வச்சிருப்போம். அந்த ஆப்ஸ்ல நமக்கு பிடிச்ச ஆப்ஸ் எடுத்து டிஃபால்ட்டா செட் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்பதற்கான டிப்ஸ் தான் இந்த டியூட்டோரியல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டியூட்டோரியலுக்குள்ள போலாமா? வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெஸ்க்டாப் போயிடுங்க. டெஸ்க்டாப் போனதுக்கப்புறம் விண்டோஸ் ஐ கொடுங்க. நமக்கு தெரியும் விண்டோஸ் ஐ கொடுத்தாலே செட்டிங்ஸ் போயிடும் இல்லையா? இப்போ நம்ம டேப் கொடுக்கணும். எங்க சிஸ்டம் அப்படின்னு சொல்லுதோ அந்த இடத்துல டேப் கொடுத்துட்டு நிறுத்திடுங்க. டேப் கொடுத்துட்டு நிறுத்திட்டு ரைட் ஏரோ கொடுங்க. எங்கே ஆப் சொல்லுதோ அது வரையும் ரைட் ஏரோ கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஏரோ கொடுக்குறேன். டிவைசஸ் அப்படின்னு சொல்லுது. அகைன் ரைட் ஏரோ. அகைன் ரைட் ஏரோ. மறுபடியும் ரைட் ஏரோ கொடுக்குறேன். மறுபடியும் ரைட் ஏரோ கொடுக்குறேன். இங்க ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுது இல்லையா, ஒரு என்டர் கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு டேப் கொடுங்க. ஆப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுது இல்லையா, இப்போ டவுன் ஏரோ கொடுங்க. டிஃபால்ட் ஆப்ஸ் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லுது. என்டர் கொடுங்க. இப்போ டேப் கொடுங்க. ஸோ நமக்கு பிடிச்ச என்ன ப்ரோக்ராம், என்ன ஆப்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே காலம் காட்டுது. ஃபர்ஸ்ட் இமெயில் காட்டுது, அதை நான் அப்படியே விட்டுறேன். மேப்ஸ் இருக்கு. மறுபடியும் டேப் கொடுக்குறேன். மியூசிக் பிளேயர் வந்து குரூப் மியூசிக் பிளேயர் இருக்கு, எனக்கு அது அக்சஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால விஎல்சி பிளேயரை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதற்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ இங்கே உள்ள ஐக்கான் எல்லாமே காட்டும். டேப் கொடுங்க. அகைன் டேப் கொடுங்க. எஸ், எனக்கு வந்து விஎல்சி பிளேயர் தான் வேணும்னு நினைச்சேன் இல்லையா, ஸோ அதனால நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகே, அது விஎல்சி பிளேயராக மாறிடுச்சு டிஃபால்ட்டாக. நான் எந்த பாட்டு ப்ளே பண்ணாலும் விஎல்சி பிளேயரில் தான் அது கேட்க முடியும். ஸோ மறுபடியும் டேப் கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோஸ் வியூவர் இருக்கு, அதை நான் எதுவும் சேஞ்ச் பண்ண நினைக்கல. மறுபடியும் டேப் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிளேயர் இருக்கு, இதில் விண்டோஸ் வீடியோ பிளேயர் அப்படின்னு சொல்லுது. நான் அதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். எனக்கு அதுவும் விஎல்சி வீடியோ பிளேயர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்கே மூவி டிவி அப்படின்னு சொல்லுது. நான் மறுபடியும் டேப் கொடுக்குறேன். ஸோ அகைன் டேப். அகைன் டேப். ஸோ இங்கே விஎல்சி வீடியோ பிளேயர் அப்படின்னு சொல்லுது. ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகே, சேஞ்ச் ஆயிடுச்சு. அகைன் டேப் கொடுக்குறேன். டேப் கொடுத்தா வெப் ப்ரௌசர், நம்ம வெப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டுது. இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் டேப் கொடுக்குறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டேப் கொடுக்குறோம். ஃபயர்பாக்ஸ் காட்டுது. கூகுள் குரோம் காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், கூகுள் குரோம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஸ்பேஸ் கொடுக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை எனக்காக தெரிவிங்க. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற பொன்மொழியுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் புதுக்கோட்டையிலிருந்து புகழ்வேந்தன். ஒளி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.